கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு இரத்தம் அடையாளம். யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்களாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடுகள், கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களை விட்டு குடிபெயர்வது லேசான காரியமல்ல. ஏனென்றால் காலகாலமாக நாம் பழகிய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு போன்றவற்றை விட்டு வெளியேறுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல தலைமுறைகளாக எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த போதிலும் அதையே தங்கள் வாழ்க்கை முறைகளாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த தேசம் எகிப்து அல்ல, கானான் என்ற தேசம். மோசேயின் மூலம் கர்த்தர் பார்வோனிடத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்றார். எகிப்து தேசத்தின் முக்கியமான வேலைகளை பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செய்தபடியால் அவன் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்றார். எனவே கர்த்தர் திட்டமிட்ட 10 வாதைகளை எகிப்து தேசத்தை அழிக்கும்படியாக அனுப்பினார். ஒவ்வொரு வாதியும் மிக மிக கொடியதாக இருந்தது. அனுப்பப்பட்ட ஒவ்வொரு வாதையினாலும் தேசம் அழிக்கப்பட்டு போனது. தேவனாகிய கர்த்தரின் 1 நிமிட கோபத்திற்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. இந்த 10 வாதைகளும் சேர்ந்து எகிப்து தேசத்தை தாக்கிய காலகட்டம் ஒரு சில மாதங்கள் மட்டுமே. கர்த்தர் மோசேயின் மூலம் யாத்திராகமம் 9:16 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்றார். கர்த்தர் இரக்கம் காண்பித்து அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாதைகளை நிறுத்தும் போதெல்லாம் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். தலைப்பிள்ளைகளின் மரணத்தை கர்த்தர் 10வது கொடிய வாதியாக எகிப்திலே அனுமதித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விசேஷித்த நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டன. பஸ்கா ஆட்டுக்குற்றின் இரத்தத்தை இஸ்ரவேலர் வீடுகளின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும். யாத்திராகமம் 12 முதல் 23 வரை உள்ள வசனங்களில், அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் என்றார். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டை விட்டு வெளியே புறப்பட வேண்டாம். அப்படியே வாதை கடந்து போக மட்டும் ஒருவரும் வீட்டை விட்டு புறப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டுள்ளது. அடிக்கப்பட்ட பஸ்கா இயேசு கிறிஸ்து. நம்மை சுற்றிலும் இந்த கடைசி நாட்களில் தாக்கிக் கொண்டிருக்கிற வாதைகளும் தீங்குகளும் பரவும் கொள்ளை நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்ட வீடுகளுக்குள் வாழ்க்கைக்குள் கடந்து வரவே முடியாது. யாத்திராகமம் 12:13 சொல்லப்பட்ட இரத்தம் பழைய உடன்படிக்கையின் இரத்தம். ஆனால் மார்க் 14:24 இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். இந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள் நித்திய ஜீவன், நிரந்தர சமாதானம், நிரந்தர சுகம் மாத்திரமல்ல, அழிக்கும் வாதைகளிலிருந்து பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் முத்திரை போடாமல் இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஞானஸ்தான உடன்படிக்கையில் பங்கு பெற்று அவருடைய இரத்தத்தால் மூடப்படுவோம். இன்னும் கொடிய தீங்குகள், வாதைகள், கொள்ளை நோய்கள் வரும் காலங்களை நோக்கி எதிர்கொள்ள போகிறோம். உடன்படிக்கையின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேதம் அணுகாதபடி அடையாளங்களாக மாற்றுவார். ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் தேவனே, முடிக்குமானாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பலியாக அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து இயேசுவே, பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் வீடுகளை அழிக்கும் வாதை கடந்து போக செய்தது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூடப்பட்ட ஒவ்வொருவரையும் கொடிய வாதைகளிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாத்து உலகத்திற்கு அடையாளங்களாக இந்த கடைசி நாட்களில் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.